welcome to one and all. In this video, I shall talk about Lucknow Pact 1916. ஸோ இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பேக்ட் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கணும். இம்பேக்ட் ஆஃப் வார். ஸோ இது எந்த வாரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அதனுடைய பீரியட் 1914 to 1918, more or less 4 years. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ பேக்டில் நம்ம என்னென்ன விஷயம்லாம் வந்து டீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லக்னோ பேக்ட், வை இட் இஸ் ஹேப்பன்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் லக்னோ பேக்ட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போது இந்த பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வாட் இஸ் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போது பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2. ஃபர்ஸ்ட் ஒன் moderates, தென் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. தென் முஸ்லீம் சைடு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, முஸ்லீம் லீக். தென் இந்தியாவில் பிரிட்டிஷோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நடக்குது. ஓகேவா? இப்போது இனிஷியல் பார்த்தீங்கன்னா 3 பேருமே அகென்ஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ்ன்ற மாதிரி தான். இந்த டைமில் பிரிட்டிஷ் அனௌன்ஸ்ட் 1909 மின்டோ-மோர்லி ரிஃபார்ம்ஸ். இந்த ரிஃபார்ம்ஸில் பிரிட்டிஷ் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். இப்போது மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் செப்பரேட் எலக்ட்ரோரேட் அப்படின்ற மாதிரி முஸ்லீம்ஸ் தான் அதில் மெயினாக இருப்பாங்க. ஈவன் இதில் ஹிந்துஸ் அண்ட் சிக்ஸும் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்டோ-மோர்லி ரிஃபார்ம்ஸை முஸ்லீம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. முஸ்லீம் வேர் அக்செப்டட். தென் இந்த காங்கிரஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அக்செப்டும் அது ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாலிசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷன் வந்து இந்த மின்டோ-மோர்லி ரிஃபார்ம்ஸை அதாவது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் அடுத்து என்ன நடக்குன்னா 1913 பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த முஸ்லீமுக்கு வந்து போவாங்க. ஸோ முஸ்லீமுக்கான ரிஃபார்ம்ஸை பற்றி கேட்பாங்க. அது எஸ்பெஷலி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முஸ்லீமுக்கான ரிஃபார்ம்ஸை கேட்பார். ஸோ இதே டைமில் சில ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸும் உருவாகும். இந்தியாவில் இல்லை, அப்ராடில் ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ். அது எங்கே அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பார்ட்டி அப்படின்னா கதர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க. யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இந்த லாலா ஹர்தயால் எப்போ வந்து கதர் பார்ட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1913. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ. இப்போது இந்த கதர் பார்ட்டியோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் அப்படின்னா சோஹன் சிங் பக்னா அப்படின்றவர் தான். ஸோ இந்த டைமில் பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடியவங்க இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்டு வந்து இவங்க அகென்ஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பிரச்சனையில் இருப்பாங்க. இந்த டைமை இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த கதர் பார்ட்டி அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே யூரோப்பில் ஆரம்பித்து அப்படியே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய சப்போர்ட்டு இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து பிரிட்டிஷுக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் பெருசாக இருக்காது. ஆஃப்டர் ஸ்ப்ரெட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து வெஸ்ட் ஏஷியன் ஆஃப்ரிக்கா போனோடனே கண்டிப்பாக இவங்களுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் இருக்கும். அந்த டைமில் நம்ம காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் என்ன செய்வாங்க அப்படின்னா 1915 பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே செஷன் நடக்கும். இந்த செஷனில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட போஸ்ட் வார் ரிஃபார்ம்ஸை நீங்கள் என்னென்ன செய்வீங்க, போஸ்ட் வார் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறாங்க. போஸ்ட் வார் ரிஃபார்ம்ஸ்னால் ரெப்ரசன்டேஷன் இந்த லெஜிஸ்லேச்சர், முஸ்லீமுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஹிந்துஸுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதை ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தென் ஃபாலோட் பை என்ன நடக்குது அப்படின்னா 1916
1916ல் இம்பீரியலிஸ்டிக் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும். இம்பீரியலிஸ்டிக் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைஸ்ராய்க்கு வந்து ஒரு லெட்டர் யார் எழுதுவா அப்படின்னா போத் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ், ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ் எழுதி அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வார் ரிஃபார்ம்ஸை பற்றி பிரிட்டிஷ்ட கேட்பாங்க. போஸ்ட் வார் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த அப்படி டிஸ்கஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது அக்டோபரில் நடக்கும். ஸோ அப்படியே 1916ல் பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் கல்கத்தாவில் முஸ்லீம் அண்ட் காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்பீரியலிஸ்டிக் கவுன்சிலில் வைஸ்ராய்க்கு வந்து ஹிந்து முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து மெமரண்டம் அனுப்புனாங்களா, அந்த மெமரண்டம் வந்து இங்கே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. போத் முஸ்லீம் லீக் அண்ட் காங்கிரஸ். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் அப்படியே நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த பாம்பே செஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம திலக்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, திலக்கும் அன்னி பெசன்ட்டும் என்ன செய்வாங்கன்னா காங்கிரஸ் கிட்ட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷனை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸும் பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே எப்படி நடக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா திலக்கும் அன்னி பெசன்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஹோம் ரூல் மூமெண்ட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன் எல்லாம் இந்த பாம்பே செஷனில் நடக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1916 அக்டோபரில் இம்பீரியலிஸ்டிக் கவுன்சிலில் லெட்டர் கொடுக்கறது. தென் 1916 நவம்பரில் பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில் இந்த மெமரண்டமை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிந்து அண்ட் முஸ்லீம் டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இதனுடைய இந்த டிஸ்கஷனில் ஃபைனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ செஷன், ஆனுவல் செஷன் நடக்கும் காங்கிரஸில். இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா காங்கிரஸ் லீக் பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. லக்னோ பேக்டை நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா லக்னோ பேக்ட் சொல்லலாம், இல்லை காங்கிரஸ் லீக் பேக்ட் 1916 அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் அப்படியே பார்த்துருக்கோம். ஸோ இதை அழிச்சிடுறேன். அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு பார்க்கலாம். Provisions of Lucknow Pact. பாருங்க, இந்த லக்னோ செஷனுக்கு வந்து யார் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கணும். அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த காங்கிரஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷன் வந்து உள்ளே வராங்களா. ஸோ இப்போது இந்த காங்கிரஸ் அப்படின்னு ஸ்பிளிட் ஆனது பார்த்தீங்கன்னா 1907 சூரத் ஸ்பிளிட்டில் தான். ஓகேங்களா. இதில் தான் வந்து காங்கிரஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 அப்படின்னு முந்தைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து இதை பார்க்கல அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இந்த சூரத் ஸ்பிளிட் எல்லாமே கிளாஸ் எடுத்திருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த சூரத் ஸ்பிளிட்டில் தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேன் பி டிவைடட் இன்டு மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இப்போது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்த இடத்துல மாடரேட்ஸ் இருப்பாங்க. இந்த மாடரேட்ஸோடைய பாலிசி எதுவுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு பிடிக்காது, எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய பாலிசி மாடரேட்ஸ்க்கு பிடிக்காது. முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷனை வெறுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி.கே. கோகலே தென் ஃபெரோஸ் ஷா மேத்தா, இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி இறந்துடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பாம்பே செஷனில் திலக்கும் அன்னி பெசன்ட்டும் என்னது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செக்ஷனை நீங்கள் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்பிகா சரண் மஜும்தார் என்ன செய்வாங்கன்னா இந்த லக்னோ செஷனில் அந்த பிரிஞ்சாங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் நாம் எப்பயுமே யூனிட்டியாக இருந்தால் ஸ்டாண்ட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா நம்ம கீழே விழுந்துருவோம், ஃபால் அவுட் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிஞ்சாங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனைட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ இது பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும்னா ப்ரொவிஷன்ஸ் தான் முக்கியமானது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ப்ராவின்ஸ் இருக்கும். ப்ராவின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோமா, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அது வந்து என்னென்னா இங்கே சென்ட்ரல், இதை ப்ராவின்ஸ், ஸ்டேட்டை ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ப்ராவின்சஸ் ஷுட் ஃப்ரீ ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் எது இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்,
அண்ட் ஃபினான்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ப்ராவின்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணணும், ஃப்ரீயாக நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்றது எதில், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸில். இது ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனாக லக்னோ பேக்டில் சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டண்ட். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லலாம். ஓகேங்களா, இதில் 4/5 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 1/5 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது அதுக்கப்புறம் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேச்சர் இருக்கு பாருங்க. ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா 4/5 ஆஃப் த மெம்பர் வந்து எப்படி வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வாக்குரிமை, ஓட்டு போடுவோம்ல, ஸோ அதை வச்சு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா half ஆஃப் த மெம்பர்ஸ், அதாவது நம்ம வைசராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் half ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வருவாங்க. 1, 2, 3 and 4. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ப்ரொவிஷன் எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொண்டு வந்தாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெருசாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக காங்கிரஸ் அக்செப்டட் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். இந்த ப்ரொவிஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ஸ் அண்ட் ஹிந்து மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த செப்பரேட் எலக்ட்ரோரேட் அக்செப்ட் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் பஞ்சாப் அண்ட் பெங்கால். ஓகேங்களா, இப்போது செப்பரேட் எலக்ட்ரோரல் முஸ்லீம்ஸை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா பஞ்சாப் பெங்காலில் இருக்கக்கூடிய சீக்ஸு ஹிந்துஸ் தவிர மற்ற எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் அண்ட் சீக்ஸுடைய மைனாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த யூனிட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிலாஃபத் மூமெண்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எண்டாவது வரைக்கும் இந்த யூனிட்டி ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போ நம்ம லெஜிஸ்லேச்சர் கொண்டு வருது இல்லை, லெஜிஸ்லேச்சர் அண்ட் கவுன்சில் கொண்டு வர பில்ஸை பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ப்ராவின்ஸ் கவர்மெண்ட் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த வீட்டோ பவர் வச்சு நம்ம வைஸ்ராயும் சரி இல்லை வந்து கவர்னரும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோ பவர் வச்சு இந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இவங்க ரிஜெக்ட் பண்ணான்னா வித்தின் 1 இயரில் மறுபடியும் அதே பில்லு பாஸ் ஆகுது அப்படின்னா இவங்க இந்த நம்ம வைஸ்ராயும் கவுன்சில் நம்ம கவர்னரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வருவாங்க. அது என்னென்னா இப்போ சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸ் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வர பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும், அதாவது வைஸ்ராயும் கவர்னரும் அக்செப்ட் பண்ணணும். இப்போ அவங்க வீட்டோ பவர் மூலிமா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 1 இயரில் மறுபடியும் அதே பில்லு பாஸ் ஆச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனையும் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எத்தனை 6 பாயிண்ட்ஸ் வந்துருச்சா. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க வித் த இந்தியன் கவர்மெண்ட்ஸ். அவங்களும் அதே டொமினியன் இதில் இருக்குல்ல, கலோனியல் ஸ்டேட்டில் டொமினியன் பிளேஸ் இருக்குல்ல, அதனுடைய கலோனியல் செக்ரட்டரியும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வருவாங்க. மாற்றி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போது இந்த 7 ப்ரொவிஷன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ பேக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் வச்சுக்கலாமா? ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக என்னென்ன பாயிண்ட் சொல்கிறனோ அதை மட்டும் கரெக்டாக நாம் வச்சுங்க. பெருசாக இதில் ஒன்றும் டிஃபிகல்ட் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எதில் அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போது இதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த லக்னோ பேக்லேருந்து எது இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போது இந்த லக்னோ பேக்ட் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சொல்லலாம். ஒன்று வந்து திலக்கு, 2 அன்னி பெசன்ட், 3வது ஜின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஜின்னாவை பார்த்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு என்ன சொல்லுவாங்க, சரோஜினி அம்மையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹி வாஸ் த அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. அப்படின்னு சரோஜினி அவங்க சொல்கிறாங்க, சரோஜினி அம்மையார். ஸோ அடுத்தது சரோஜினி அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்னாவை, ஹி வாஸ் ய சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து கண்டிப்பாக வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷனில் நமக்கு கேட்கலாம். ஹூ கால்டு ஜின்னா as a சீஃப் அம்பாசடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். அது கண்டிப்பாக ஆன்சர் என்ன, சரோஜினி அம்மையார் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம லக்னோ பேக்டை பற்றி பார்க்கணும். ஸோ அப்புறம் என்ன கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் லக்னோ பேக்ட் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முஸ்லீம், சீக்ஸ் அண்ட் ஹிந்துஸ். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிந்துஸும் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களை பற்றிய ஒரு ஃபியர் அப்படின்றது, அதில் மெஜாரிட்டி கிட்ட இருந்து ஃபியர் அப்படின்னு மைனாரிட்டிஸோட ஃபியர் போயிருக்கும் இந்த லக்னோ பேக்ட் மூலிமா. வை? பிகாஸ் இந்த காங்கிரஸ் அக்செப்டட் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்ற அந்த மைனாரிட்டிஸோடைய செப்பரேட் எலக்ட்ரோரேட்டை அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த லக்னோ பேக்ட் லீட்ஸ் டு இந்த அதாவது get rid of fear from the majority domination in India. ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இந்த லக்னோ பேக்ட் தான் இட் லீட்ஸ் டு இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் அப்படின்றது. என்ன அப்படின்னா இப்போ முஸ்லீம் காங்கிரஸ் அப்படின்றது 2 பொலிட்டிக்கல் என்டிட்டி. ஸோ இவங்க 2 பேருமே இங்கே ஜாயின் பண்ணனால ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பேருமே செப்பரேட் பொலிட்டிக்கல் என்டிட்டியை நம்ம ஃபீல் பண்ணதுனால இவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அதாவது இந்தியாவில் நல்லது நடக்கணும்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்றமான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த லக்னோ பேக்ட்லேருந்து தான் வந்தது அப்படின்ற ஒரு ஐடியாவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா ஹிஸ்டோரியன்ஸ்? ஸோ இதுதான் நம்ம இந்த லக்னோ பேக்டை பார்க்குற ஃபுல் டீடைல்டு இன்ஃபர்மேஷன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்க. If it is any doubt means you can comment it in the comment section. Okay, thank you.